செம்மையான கூலிங்கு இங்கே வந்து 11 டிகிரியில் இருக்குது பாருங்க. இருந்தாலும் இங்கே வந்து 24 ஹவர்ஸ் கடை வந்து இந்த பார்க்குறீங்கல்ல, இது வந்து டென்ட்டு போட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இது என் கடைக்கு நேரி ஏற்ற மாதிரி இது ஃபுல்லாகவே பாலைவனம். தமிழ் داخل الهند مو نفس بارد مانسه கடுப்பாயிட்டாரு. பனிலையும் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். Je suis très content pour votre invitation. Now you go to home. Okay. ஆனால் வெளிநாட்டுன்னு வந்துட்டோம்னா எந்த நேரம் சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். தொண்டெல்லாம் செம்மையாக கட்டியிருக்கு. ஏன்னா கொய்த்தில் கூலிங் அப்படி இருக்கு. ஆக்சுவலாக மணி இப்போ நைட்டு 2:30 மணி ஆயிட்டு. 2 மணிக்கு இல்லை 2:30 மணி. கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சிட்டு கடையை. இப்போ வந்து ஒருத்தர் கூட போகணும், ஏன்னா செம்ம பனியாக இருக்குது. நடந்தெல்லாம் போகிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெளியே கடையை விட்டு இங்கே வந்தோம் அப்படின்றாலே அப்படியே செம்மையான கூலிங்கு. இப்போ வந்து 11 டிகிரியில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு 2:30 மணிக்கு என்னோட கடை, அதாவது என் கடை வாசல் இதுதான். ஒரு கஸ்டமரும் இல்லை, ஆனால் இங்கே எல்லா கடையும் திறந்து தான் இருக்குது. என் ஒரு கடை மட்டும் பூட்டிட்டேன், பாக்கி எல்லா கடையும் திறந்துருக்கு. கஸ்டமரே இல்லை பாருங்கள். இருந்தாலும் இங்கே வந்து 24 ஹவர்ஸ் கடை வந்து திறந்துருக்கு. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க கொய்த்தில் 24 ஹவர்ஸ் கடை கிடையாதுன்ட்டு. பட் எங்கள் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 28 கடை இருக்குது. இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 28 கடையும் திறந்து தான் இருக்குது. கொய்த்தில் இப்போது அதுவும் இப்போ கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இதுதான் ஸ்டார்டிங். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர்லலாம் டிசம்பர் மாதம் தான் அந்த கூலிங் கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் நம்ம ஊரில் எப்போ கூலிங் முடியுதோ அப்போ தான் இங்கே கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். பயங்கரமான கூலிங்க. இப்போ நான் இந்த ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த ஹூடி போட்டிருக்கேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்லாம் போடவே முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்னு இல்லை, இந்த மந்த்து லாஸ்ட்லேயே போட முடியாது. அவ்வளோ கூலிங் வந்துடும். இப்போயே என் கையெல்லாம் சுத்தமாக அந்த இதே தெரில, அந்த அளவுக்கு இருக்குது கூலிங். நெக்ஸ்ட் மந்த்லாம் 2 ஜர்க்கின்னு அந்த மாதிரி ஃபுல் கவரில் தான் வரணும். ஆக்சுவலாக நான் இப்போ டியூட்டி முடிஞ்சு நடந்து போக வேண்டியது. அந்த நிற்கிது பாருங்கள் காரு, சொந்தோல நிற்கிதா காரு. அந்த காரோட ஓனர் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொண்டு போய் இன்றைக்கி விட்டுறேன் உன்னை அப்படின்றாரு. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். லேட் ஆகினாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இன்னும் இதாக இருக்கும். இப்போது இங்கே கொய்த்தில் இந்த டைமிங்க்கு என்னென்ன பண்ணுவாங்க கொய்த்தீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்க்குறீங்கல்ல, இது வந்து டென்ட்டு போட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இது என் கடைக்கு நேரி ஏற்ற மாதிரி இது ஃபுல்லாகவே பாலைவனம். இதில் வந்து இந்த மாதிரி டென்ட் போட்டு இது கூலிங் டைமில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது கொய்த்தீஸ்னால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலைவனத்தில் போய் உட்காந்துருவாங்க. இது முன்னாடி இங்கேயே நான் இவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ உள்ளலாம் என்ன அளவுக்கு கூலிங் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் போன வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் தரேன், போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி கூலிங்கில் போயிட்டு உட்காந்துட்டு நெருப்பு கொளுத்தி போட்டுட்டு கோழி சுட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா சும்மா விளாண்டுக்கிட்டு சீட்டுக்கிட்டு இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு அப்புறம் அந்த காவா சாய் குடிச்சிட்டு அவங்க இந்த குளிரை வந்து நம்ம எப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் என்ஜாய் பண்ணுவோமா, அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த குளிர் வந்துட்டுனா அந்த பர் அப்படின்னு சொல்கிற அந்த பாலைவனத்துக்கு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களோட லைஃப் இந்த மாதிரி தான். இதே வெயில் காலம் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த திவானின்னு சொல்லுவாங்க, அது உள்ள ஏசியை போட்டு உட்காந்துருவாங்க. குளிர்காலம் வந்துட்டுனா ஏசி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. இதுதான் இவங்களோட இங்கே மேக்சிமமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகள். ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது. அதில் அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ என் கூட வரவர் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு தான் நான் போவேன். பரவாயில்லையாண்டாரு. பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். எப்படியா நான் போய் ரூமில் இறக்கி விட்றதுக்கு 3-4 மணி ஆகிடும். தமிழ் شنو تقول انت هذا كله قل انا شنو اقول عشان نفرات كويتية يجي بارد شنو سوى روح داخل بالبر ايه وقال لي اكل وقرقر داخل ديوانية قرقر نفرات يجي بارد نفرات شنو سوى يجي بارد شنو سوى نفرات انا اقول تعمل هذا بس عشان داخل الهند مو نفس بارد انا يبي هذا بارد انا اروح لازم مكان ثاني
அவர் வந்து கேட்குறாரு நீ என்ன பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு في كم متابع؟ شنو متابع 15000 15000 اي من يوتيوب تيك توك 10000 كم؟ 10000 داخل اليوتيوب مو تيك توك انستغرام ها انستغرام انستغرام كم؟ 10000 يوتيوب 15000 توك 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 ما في كم انت ياخذ يجي فلوس ولا ما يجي؟ لسه ما يجي لسه ما يجي؟ ما يجي شوي شوي ان شاء الله كم شهر انت؟ ان شاء الله هذا نفرات شوف يجي ان شاء الله كم شهر قبل؟ கேட்குறாரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு நான் அதை லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக நானும் அவரும் தான் கிளம்பி போகிறோம் இப்போ எங்கே போகிறோன்னு தெரில நான் அப்படியே போகிறேன் அவர் கூட நைட்டு எப்படி இருக்கும் கொய்த்துங்கிறத மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பரான கூலிங் நல்லா இருக்குது எனக்கு வெளியே வந்து நிற்க ஆசையாக இருக்குது ஆனால் சளி பிடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது என்ன பண்ணுறது நான் போய் அவர் கூட கார்லாம் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலாக அண்ணன் கடையும் பூட்டியாச்சு ஏன்னா ஒருத்தர் லீவ் இன்னைக்கு அதனால் பூட்டிட்டு அப்படியே போகிறோம் இந்த இருக்கார் இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறது இவர் கூட தான் நம்ம போக போகிறோம் காரில் எல்லாம் ஹபீபி தாத்தா أنا صور فيديو عادي قول நாங்கள் எங்கள் கூட கடையில் உள்ளவரை ஏற்றுறதுக்கு வந்தோம் அவர் வந்து அங்கே இருக்கார் நாங்கள் காரை நோத்தி போட்டோம் அவர் போன கேப்பில் இப்போ அவர் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் காரை தேடி எங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அதோட போறாரு பாருங்க دول بورار كركه واحد دقيقة انت يفتح شنو يقول؟ قول هو الحين نروح له هايبر. ايه اذا بورار 20 دقيقة قول 20 دقيقة يجي. على التليفون 20 دقيقة يجي. دقيقة هو دقيقة. لا الحين يجي لولو هايبر 20 دقيقة يجي هو يشتري اقراص شوية. يروح لولو هايبر؟ هي لولو هايبر. ماشي اوكي انت وجاعد عليها ايه موجود عند المحل. وين؟ انا عند محل موجود. ايه هلا هو الحين روح ذاك لولو هايبر بعدين روح سيتي سنتر وبعدين سلطان سنتر. ممكن وصل ذاك البيت الساعة 5. مو مشكلة طارق مو مشكلة انا انطر يبي اقول له يبي يمشي امشي خلاص. انت هيك عادي مو مشكلة. طارق موجود جنبك هو؟ منو؟ لا هو روح ذاك لولو هايبر. خلاص يلا اعزلك. انت يجي ولا मनसे कड़ पाइटर इसलिए والحين ممكن يجي يمشي هو ما يمشي هو يمشي انا على طول سيده راح سيارة يسوي يركب. பாவங்க அவரை போட்டு செத்த நேரம் மாட்டியாச்சு. ما يطلع هذا قوات قاعد. هو ما يطلع هو يقعد هو كلمت ابو عبد الله مسكين انا. போய் மெதுவா அப்படியே ஏத்திட்டு அவரை يطلع الحين؟ لا ما يطلع هو والله لا ما يطلع هو يقعد ممكن هو دور تاكسي والله هو دور تاكسي ممكن. அந்த கடவுள்ல உட்காந்துருக்காரு அவரு வர வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. போய் மெதுவாக ஏற்றிக்க வேண்டியதான் சத்தம் கூட வருது. இந்த வந்துட்டு உட்காந்து இருந்திருக்காரு கைக்கு. تعال لا يسوي سمايل. استنى اسكر وين. هو ما يروح الحين. سكر قرب مشت يا عم. ولعوها بقى مع نفسكم ولعوها مرسين. لا مرسين لما تقول الشغل مش الشغل. எங்க போறோம் தெரியல போயிட்டு வரோம். எங்க போறோம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். நைட்லயும் பாத்தீங்களேன் எல்லா கடையும் ஓப்பன் தான். இந்த கடை அந்த கடை ஹோட்டல் எல்லாமே நைட்ல மேக்ஸிமம் ஓப்பன். ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு வேலை நைட்டு தானே. எல்லா கடையுமே இருக்குங்க இங்கே முடிவெட்டுற கடையிலேருந்து எல்லாம் ஓப்பனில் இருக்கு. مش فيك يا ابني عايز اروح ரொம்ப நாள் கழிச்சு நைட்டில் ஜாலியாக கொஞ்சம் ஜாலியான ஒரு ஃபன்னு. لا يا اخي والله بس هم اللي بيعملوه حلال ونتكلم عليهم. بعدين இவர் காரை ஆட்டி ஓட்டுறனால அவனுக்கு செம்ம பயமா இருக்குங்க. ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிச்சா ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கிட்டு இருக்கா பின்னாடி உட்காந்துக்கிட்டு. انا ما احمي بفضل الله.
تخاف؟ تخاف انت؟ எப்படி வண்டி ஓட்டுறாங்க போட்டு ரோட்டை ஆட்டி ஆட்டி يا عم قدر இங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டுவாங்க எல்லாம் قدر يا நைட்லயுமே எல்லாருமே சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. واحد يدعمك من ورا கரெக்டா டைம் என்னன்னு பாருங்க நீங்களே. وانت بريك 3 மணி ஆகுது. لا 3 மணிக்கு பாத்தீங்களா ரோட எப்படி இருக்குன்னு. இப்ப சிக்னல் ولا حتعدي في نفس الطريق. இங்க பாருங்க சிக்னல். இதுதான் என் ஏரியாவோட மெயின் சிக்னலு. எவ்வளவு வண்டி பாத்தீங்களா நைட்டு 3 மணிக்கும். உண்மையிலே பாவம் இந்த மாதிரி பைக் டெலிவரி தான். இங்க பாருங்க இந்த பனிலையும் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இப்படிதான் போகணும் ரோட்ல. இங்க கார் போறதுக்கு தான் கரெக்டான அளவு ரோடு. பைக்லாம் போறதுன்னா ரொம்ப குல் சப்ஸ்கிரைப் நானும் vlogger. my friend best friend goodbye நானும் vlogger. لايك واسمه طارق مرتضى بلاجر خل متابعينك كم اصدقائك يسوي لايك 15000 ايه خلوا كله 15000 يسوي لايك عشان يصير انتشار. ها ان شاء الله so like je suis très content pour votre invitation now you go to home okay thank you شكرا حبيبي make sure to طارق next ان شاء الله باكر شوف ان شاء الله هلا ماشي حبيبي السلام. நம்மளை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் இருக்குது நைட்ல குவைத்து பார்த்தீங்களா. இவர் கூட நான் எப்பயாச்சும் வந்து இறங்குவாங்க நைட் டைம்ல. ஸோ அவரோட வீடு வந்து ரொம்ப தூரம் இருக்கு. இவர் என் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஒரு 3-4 பேரை ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ஆளாக ட்ராப் பண்ணிட்டு போவார். ஸோ எப்பயாச்சும் டீ குடிக்கும் போது டீலாம் வாங்கி கொடுப்பேன். ஸோ நமக்கெல்லாம் உதவுறது பாருங்க மற்ற நாட்டுக்காரங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மசிறிய எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க. நிறைய எல்லாருமே மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்க எல்லாரும் அப்படியே ஒரே ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் கிட்டத்தட்ட நான் நிறைய தடவை கொண்டு வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. சில டைம் இங்கே ட்ராப் பண்ணியிருக்காரு, சில டைம் உள்ளே ரூமுக்குள்ளே கொண்டு விட்டுருவாரு. இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. அதே சமயம் நிறையா இதுவும் இருக்குது. நமக்கு எது தேவையோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம பொட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இன்னும் நான் சாப்பிடக்கூட இல்லை. நைட்டு டின்னர் ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் 24 hours கடை. இதெல்லாம் பொட்டி கடை. இங்கே போயிட்டு இல்லைன்னா அங்கே கூட ஷவர்மா இருக்கும். போய் ஷவர்மா சாப்பிட்டு போயிடலாம். எஸ் ரைட் ஓகே. இப்போ ஃபைனலாக நான் கோயிங் டு ஷவர்மா ஈட்டிங் ஷவர்மா. நான் போய் ஷவர்மா இல்லை அந்த பரோட்டாக்குள்ளார சிக்கன்லாம் ஸ்டஃப் பண்ணி இருக்கும். போய் அதை போய் வாங்கி சாப்பிட்றேன். பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. மதியானம் 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடும்போது. அப்போது சாப்பிட்டது செம்ம பசி வந்துட்டு. ஸோ போய் பார்ப்போம் இருக்குதானு தெரில. அந்த பேக் சைடில் அங்கே இருக்கும். ஓ அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கடையும் பூட்டி ஒரே இருட்டு மயமாக இருக்குது. பார்ப்போம். அங்கே லாஸ்ட்டில் இருக்குது அந்த கடை. அங்கே ஒரு கார் நிற்கிது. அநேகமாக இருக்கும். பார்ப்போம் என்ன இதுன்னு. இங்கெல்லாம் ஹோட்டல். இதெல்லாம் கேரளா ஹோட்டல். இது ஒரு ஹோட்டலு, அது ஒரு ஹோட்டலு, அது ஒரு ஹோட்டலு. மொத்தம் இந்த இடத்துல மட்டுமே 4 ஹோட்டல் இருக்குது. எல்லோரும் மற்ற டைமில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. செம்ம ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இடம். ஏன்னா இது உள்ளே கிராஸ் பண்ணி போகிறது வரதெல்லாம் அதான். நைட்டு 3 மணிக்கு ஜாரால இந்த மாதிரி தான் இருக்கும். செம்ம கூலிங்காக இருக்குங்க. பயங்கரமாக நடுக்குது. நல்லா காதெல்லாம் பொத்திக்கிட்டு தான் போகிறேன். அப்படி இருந்தும் பயங்கரமாக இருக்கு. கையெல்லாம் சுத்தமாக உஷாரே இல்லை. கடை திறந்துருக்குங்க நமக்காக. போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏடாவடி இது எல்லாமே இருக்குங்க. இதில் நம்ம எதை கேட்குறோமோ சிக்கனில் வச்சு கொடுத்துருவாங்க. சாரி பரோட்டாக்குள்ளே வச்சு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இதில் ஒன்றும் தென் இதில் ஒன்றும் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே சமோசா எல்லாமே இருக்குங்க. இங்கே நமக்கு தான் ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். எனக்கு நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கே நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். நைட்டில் எல்லாம் கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஃபைனலாக வாங்கிட்டேன். இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டைம் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் சரி இப்படி பரோட்டாக்குள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க. இதை நம்மளாம் ஊரில் இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க,
3 வேளை சாப்பாடு கரெக்டாக இன்னைக்கு சாப்பிட வந்துடும். சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளிநாட்டுன்னு வந்துட்டோம்னா எந்த நேரம் சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். இப்படி தான் இருக்கும் வெளிநாடு. நமக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஊரில் இருக்கும்போது அப்படி கிடையாது. கரெக்டாக 2 மணி ஆகிட்டுனா சாப்பாடு வந்துடும். காலைல 9-10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு 10 மணிக்கு டின்னர். இப்போலாம் பாருங்க என்ன சாப்பிட்றோன்னு தெரியல, அப்படியே போகுது. இதை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணியை குடிச்சிட்டு ஃப்ளாட்டு இதுக்கு மேலே திரும்பி எழுந்திரிச்சு நாளைக்கு நைட்டு டியூட்டி தான். நான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தில் இருக்கிறவங்க கூலிங் எந்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டில் இந்த டைம்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு தெரில. ஸோ வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள். நான் டெலிவரி பாய்க்கு நிறையா அனுபவம் இருக்கும் இந்த டைமில். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.